Good evening everyone. Hello, இன்னைக்கு சந்திரபிரியா அவங்களால செஷன் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் இன்றைக்கி செஷன் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அந்த ஃப்ரைடே நம்ம பார்த்த ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டியோட ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி புக்கில் இருந்தே நம்ம இன்றைக்கி வந்து அடுத்த டாபிக் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஏர்லியராக ஒரு லாஸ்ட் 4-5 வீக்ஸாக வந்து நம்ம 12 ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டிஸ் அல்லது ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸ் அப்படின்னா என்னங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து நம்ம வந்து மென்டல் ட்ரெஷர்ஸ் அல்லது மென்டல் ப்ராஸ்பரிட்டியை நம்ம வந்து எப்படி கொண்டு வர்றது, ஸோ அந்த மென்டல் ப்ராஸ்பரிட்டி நான் என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த 12 மென்டல் ட்ரெஷர்ஸ் அல்லது மென்டல் ப்ராஸ்பரிட்டி வந்து அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, so number 1 power concentration, number 2 accuracy, number 3 balance, number 4 various viewpoints, number 5 insights, foresight, number 6 ability to think, number 7 translating the incoming flow of impressions, visions and ideas, number 8 stability in conflicting situations, number 9 intellectual honesty, number 10 creativity, number 11 ability to analyze and synthesize, number 12 ability to penetrate and leave behind all that is absolute. ஸோ இந்த 12 பாயிண்ட் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இமோஷனல் அபண்டன்ஸ்னால் என்ன. இப்போ இந்த 12 மென்டல் எபிலிட்டிஸை நமக்குள்ள மென்டல் எபிலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்பரிட்டி அல்லது அந்த ட்ரெஷரை வந்து நமக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 12 இமோஷனல் அபண்டன்ஸ் வந்து நமக்கு வந்து உருவாகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ 12 ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு 12 மென்டல் ட்ரெஷர் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த 12 மென்டல் ட்ரெஷர்லேருந்து நமக்கு ஒரு 12 எபிலிட்டிஸ் வந்து உருவாகுங்கிறத பார்த்தோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு 12 மென்டல் அபண்டன்ஸ் 12 எமோஷனல் அபண்டன்ஸ் வந்து நமக்கு வந்து உருவாகும். ஸோ இந்த உருவான இந்த இமோஷனல் அபண்டன்ஸ் வந்து நமக்கு ஃபிசிக்கல் ப்ராஸ்பரிட்டி அபண்டன்ஸை வந்து நம்மளை நோக்கி கொண்டு வரும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதரின் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 12 இமோஷனல் அபண்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்றைக்கி வந்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கும் நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஸோ அந்த 12 இமோஷனல் அபண்டன்ஸ் என்னன்னா, நம்பர் 1 ஆப்டிமிசம், நம்பர் 2 குவைட்னஸ், நம்பர் 3 கைண்ட்னஸ், நம்பர் 4 ஆஸ்பிரேஷன், நம்பர் 5 லவ்விங்னஸ், number 6 fearlessness, number 7 adaptability, number 8 forgiveness, number 9 magnetism, number 10 generosity, number 11 cheerfulness, number 12 love of silence. So okay ya. So appa setup பண்றோம் Facebookல பண்ணிப்போம். ஸோ அப்போ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியானது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய எஃபர்ட் வந்து போட்டால் மட்டுமே ஸோ அது நமக்கு வந்து அதை நம்மளால் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து கொண்டு வர முடியும். ஸோ அது ஏதோ ஈஸியாக வந்து ஒரு 4-5 மந்திரங்கள் சொல்கிறது மூலமோ அல்லது ஒரு சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் பண்ணுறது மூலமோ, ரிச்சுவல்ஸ்னால் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அப்படி நமக்கு வந்து கொண்டு வந்துட முடியாது. அதை வந்து ஒரு ப்ராசஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதை வந்து நம்மளால் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம ஜெனராசிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதோட விளைவுகள் என்னென்ன, நம்ம மற்றவங்கள்ட்ட வந்து நம்ம கிஃப்ட் ரிசீவ் பண்ணுறதோட விளைவுகள் என்னென்னங்கிறத பற்றின ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த இப்போ நம்ம சொன்ன அந்த 12 விஷயத்தில் அந்த ஜெனராசிட்டிங்கிற அந்த டாபிக் கீழே வரப்போகுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அது இது வரைக்கும் நீங்கள் கேள்வியே படாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த கிரேட் டீச்சர் சொன்னதை நம்ம தெரிஞ்சுட்டோன்னா நம்ம கிஃப்ட் கொடுக்கும் போதும் சரி, நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கும் போதும் நம்ம ரொம்ப எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்போம். ஸோ அது என்ன சொல்கிறாங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இமோஷனல் அபண்டன்ஸ் இஸ் இருங்க அது எக்ஸாக்டாக என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஸோ எ பர்சன் வித் தீஸ் 12 மென்டல் ட்ரெஷர் இஸ் அ பர்சன் ஆஃப் அபண்டன்ஸ். அது வந்து நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸில் நம்ம வந்து பார்த்ததாக தான் வந்து சொல்கிறாங்க. He becomes a magnet and benevolent forces help him to be successful and in abundance. So benevolent forces na so higher beings தான் அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த 12 மென்டல் ட்ரெஷர்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா
நீங்கள் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி ஆகலாம். அந்த பெனவலன்ட் ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஹெல்ப் வந்து பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ தீஸ் 12 மென்டல் ட்ரெஷர்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் அபண்டன்ஸ் எக்ஸ்பிரஸ் தெம்செல்வ் அஸ் 12 இமோஷனல் வெர்ச்சூஸ். இப்போ நம்ம பார்த்த அந்த 12 இது தான் வந்து 12 இமோஷனல் வெர்ச்சூஸ் அல்லது 12 இமோஷனல் அபண்டன்ஸ்ங்கிறத சொல்கிறாங்க. விச் பிகம் ப்ராஸ்பரிட்டி பொட்டன்ஷியல் லேட்டர் ஆன் த ஃபிசிக்கல் பிளான். ஸோ நமக்கு வந்து நிறைய ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபண்டன்ஸ் நமக்கு வந்து வர்றதுக்குண்டான ஒரு பொட்டன்ஷியல் காரணமாக இந்த 12 விஷயங்கள் தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஒன்றா வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1 ஆப்டிமிசம். ஸோ இமோஷனல் அபண்டன்ஸ் இஸ் த க்ளோசஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அபண்டன்ஸ். அப்போ அந்த இப்போ இப்போ நம்ம இங்கே சொல்கிற போகிற அந்த 12 இமோஷனல் அபண்டன்ஸ் தான் நமக்கு ஃபிசிக்கலாக நமக்கு வந்து அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு க்ளோசஸ்ட் ஹெல்ப் பண்ண போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நோ ஒன் கேன் பி ட்ரூலி ரிச் ஆன் த ஃபிசிக்கல் பிளேன் இஃப் ஹி ஹாஸ் நோ ரிச்னஸ் ஆன் த இமோஷனல் பிளேன். ஸோ ஒருத்தவங்க வந்து ஃபிசிக்கலாக நிறையா பணம், நகை, சொத்து இதெல்லாம் வச்சுருந்து அவங்க ஒரு பெரிய பணக்காரங்களாக இருந்தால் கூட இந்த 12 இமோஷனல் அபண்டன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இல்லைன்னா அவங்க சேர்த்து வச்ச சம்பாதிச்சு வச்ச சொத்துக்கள் வந்து அவங்கக்கிட்ட நிலையாக இருக்காது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்ம முடிஞ்சால் நம்ம இன்றைக்கி இந்த 12 டாப்பிங்கை கவர் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து மிச்சத்தை வந்து பார்ப்போம். ஸோ நம்பர் 1 ஆப்டிமிசம். ஸோ ஆப்டிமிசம்னா என்ன சொல்கிறாங்க? ஆப்டிமிசம் இஸ் a blessing, a rare gift which illuminates the heart and mind and makes a person magnetic to benevolent forces. ஸோ அப்போ இந்த ஆப்டிமிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளஸ்ஸிங், அது வந்து ஒரு ரேரான கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட் இருக்கிறவங்களோட ஹார்ட் அண்ட் மைண்ட் வந்து நல்லா இலுமினேட் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரியான பர்சன் வந்து பெனவலன்ட் ஃபோர்ஸஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்கங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இங்கே பெனவலன்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹையர் பீயிங்ஸோட பிளஸிங்ஸ் நமக்கு கிடைக்கிறது தான் வந்து பெனவலன்ட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆப்டிமிசம் வந்து நம்ம வந்து டிக்ஷனரியில் மீனிங் பார்த்தோன்னா அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் ஃபியூச்சர் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ நம்மளோட எதிர்காலம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய அந்த ஃபீலிங்கோடு இருந்தாலே வந்து நம்மளால் வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஹையர் பீயிங்ஸ் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸை வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய பர்சனாக மாறுவோம் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு எப்போதுமே வந்து ஒரு பாசிட்டிவான மனநிலையோடு இருக்கிறதே ஒரு கிரேட்டஸ்ட் இமோஷனல் ட்ரெஷர் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இமோஷனல் அபண்டன்ஸ் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 2 வந்து குவைட்னஸ். ஸோ குவைட்னஸ் மேக்ஸ் அ பர்சன் க்ளோஸ் டு சப்ஜெக்டிவ் சர்வஸ். ஸோ சப்ஜெக்டிவ் சர்வஸ்னாலும் ஸோ அதே மீனிங் தான். ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களும் அப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ கண்ணால் பார்க்கக்கூடிய பூமி, நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் ஃபோர்ஸஸ். சப்ஜெக்டிவ் ஃபோர்ஸஸ்னால் நம்ம கண்ணுக்கு தெரியாத எனர்ஜியை தான் வந்து சப்ஜெக்டிவ் ஃபோர்ஸஸ்ங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏஞ்சல்ஸ், ஹையர் பீயிங்ஸ், ஹையரார்கி, சுப்ரீம் காட் இவங்கெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் ஃபோர்ஸஸ். ஸோ அப்போ குவைட்னஸ் மேக்ஸ் எ பர்சன் க்ளோஸ் டு சப்ஜெக்டிவ் சர்வஸ். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குவைட்டாக அமைதியானவங்களாக இருக்கமோ ஸோ நம்மளால் வந்து இந்த சப்ஜெக்டிவ் சர்வஸ், இந்த ஏஞ்சல்ஸ், ஹையர் பீயிங்ஸ், ஹையரார்கிலாம் வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க வந்து வருவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த குவைட்னஸை வந்து நம்ம வந்து குவைட்னஸ் வந்து ஒரு இமோஷனல் அபண்டன்ஸ், ஒரு இமோஷனல் ட்ரெஷர் அப்படிங்கிறத ஸோ இந்த புக்கில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்பர் 3 வந்து கைண்ட்னஸ் ஓப்பன்ஸ் த பாத் ஆஃப் த ஹார்ட். ஸோ பாத் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னா என்னென்னா ஸோ ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கைண்ட்னஸாக, கம்பேஷனட் பர்சனாக, ஸோ கனி உடையவர்களாக இருக்குமோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளால் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து நம்ம எளிமையாக வந்து போக முடியுங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இப்போ கைண்ட்னஸ் அப்படி இருக்குங்கிறது வந்து கைண்ட்னஸாக இருக்க மாதிரி நடிக்கிறது வந்து கிடையாது. ஸோ நிஜமாகவே வந்து கைண்ட்னஸாக இருக்கிறதா. ஸோ ஃபிசிக்கலாக ஒருத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ அல்லது ஒருத்தவங்களுக்கு வந்து இமோஷனல் கம்ஃபர்ட் தேவைப்படும் போது நம்ம அவங்கள இமோஷனல் கம்ஃபர்ட் பண்ணுறதோ தான் வந்து கைண்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு இமோஷனல் அபண்டன்ஸ் அல்லது ஒரு ட்ரெஷர் அப்படி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு நிறையா அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வர்றதுக்கு. ஸோ நம்பர் 4 வந்து ஆஸ்பிரேஷன், டிவோஷன் அண்ட் டெடிகேஷன். ஸோ ஆஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களெல்லாம் வந்து ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து அடையணும் அப்படிங்கக்கூடிய அந்த தாகத்தோடு இருக்கிறத தான் வந்து ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாகம் இருக்கிறவங்க. டிவோஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு டிவோட்டடாக ஒரு பக்தியோடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா. ஸோ அதை வந்து டிவோஷனோடு இருக்கிறது. ஸோ அகெயின் டெடிகேஷன் அப்படி தான் வருதான். ஸோ தன்னை வந்து சரண்டர் செய்து எந்த ஒரு சர்வீஸையும் பண்ணுறவங்களை வந்து டெடிகேட்டிவ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓப்பன் த கேட்ஸ் ஃபார் கிரேட்டர் ஐடியாஸ் அண்ட் விஷன்ஸ். ஸோ அப்போ நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பணம் மட்டும் இருந்தால் போதாது,
நமக்கு நிறைய ஐடியாஸும் வந்து நமக்கு வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராஸ்பரஸ் அண்ட் அபண்டன்ஸை நம்மளால் அடைய முடியுங்கிறது சொல்கிறாங்க. ஸோ விஷன் அப்படின்னா வந்து ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு திறமை அல்லது அது இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உணரக்கூடிய திறமை அப்படிங்கிறதா வந்து விஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஆஸ்பிரேஷன், டிவோஷன், டெடிகேஷன் ஓப்பன் த கேட்ஸ் ஃபார் த கிரேட்டர் ஐடியாஸ் அண்ட் விஷன். ஸோ இது வந்து ஒரு இமோஷனல் அபண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதரன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? லவ்விங்னஸ் கிரியேட்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் த சென்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஸோ அன்பாக இருக்கிறது வந்து ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்கும். அந்த சென்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த உணர்வை வந்து அது வந்து உருவாக்கும். சென்ஸ் ஆஃப் யூனிட்டி வந்து அது உருவாக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ லவ்விங்னஸ் கிரியேட்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் சென்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தாப்புல என்ன சொல்கிறாங்க? ஃபியர்லெஸ்னஸ். ஸோ பயம் இல்லாமல் நம்ம இருக்கிறது அல்லது தைரியமாக இருக்கிறது அல்லது கரேஜாக இருக்கிறது. ஸோ ஃபியர்லெஸ்னஸ், டேரிங்னஸ், கரேஜ், ஸோ இதெல்லாம் ஒரே கேட்டகரியில் வர்றது. ஸோ ஃபியர்லெஸ்னஸ் வைப்ஸ் அவே ஆல் அப்டக்கல்ஸ் விச் டிஸ்டார்ட் த ஹார்மனி இன் அ பர்சன் and heaps away the enemies of success. So wipes away all the obstacles which distort the harmony in a person and keeps away the enemies of success. So enemies of success na என்னது? நம்ம வெற்றியா இருக்கிறதுக்கு எதிரிகளா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் வைப் அவுட் பண்றதுக்கு இந்த ஃபியர்லெஸ்னஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ வைப்ஸ் அவே அப்டக்கல்ஸ் விச் டிஸ்டார்ட் த ஹார்மனி இன் அ பர்சன்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒருத்தவங்களோட ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் நேச்சர் மூணும் ஒன்றிணைந்து செயல்படுறத தான் வந்து ஹார்மனி அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ லேட்டாக வந்து ஜாயின் பண்ணவங்க வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிற ரெக்கார்டிங் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இமோஷனல் அபண்டன்ஸ் வந்து 12 அபண்டன்ஸ் இருக்குங்கிறத வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம 6வது இமோஷனல் அபண்டன்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன 5 தான் லேட்டாக வந்தவங்க ஃபேஸ்புக் ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஃபியர்லெஸ்னஸ் wipes away all obstacles which distort the harmony in a person. ஸோ அப்போ ஒருத்தவங்களோட ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் இது மூன்றும் ஒரே மாதிரி ஒன்றிணைந்து செயல்படும் போது அவங்களால சக்ஸஸாக இருக்க முடியும், நிறைய ப்ராஸ்பரிட்டியை வந்து அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த ஃபியர்லெஸ்னஸ் வந்து மிக மிக முக்கியம். ஸோ அப்போ இந்த மூன்று ஒன்றிணைந்து செயல்படுறதுக்கு தடையாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் இந்த ஃபியர்லெஸ்னஸ் வந்து வைப்பவே பண்ணிடும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராய் வந்து இங்கே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? நம்பர் 7 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடாப்டபிலிட்டி. ஸோ அடாப்டபிலிட்டினா என்னென்னா, எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஒரு ஒத்திசைந்து போதல், ஒரு அடாப்ட் பண்ணி போகிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுன்னு வராது. ஸோ எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்ம வந்து அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக வந்து நம்ம இருக்கிறத தான் வந்து அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ நிறைய பேர் லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் தயவுசெய்து ஃபேஸ்புக் ரெக்கார்டிங் வந்து பார்த்துக்கோங்க. நாங்கள் 6 இமோஷனல் அபண்டன்ஸ் வந்து முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அந்த அடாப்டபிலிட்டியை பற்றி நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ அடாப்டபிலிட்டி இஸ் த பவர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். An intelligent person adapts himself to certain situations and condition of nature in order to survive. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு சர்வை பண்ணுறதுக்காக ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ அதுக்கு வந்து டோர்கம் சராதரன் வந்து நிஜமாகவே நடந்த ஒரு சம்பவத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ டோர்கம் சராதரன் வந்து அவங்க அப்பா வந்து அவங்கள வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியில் வந்து அவங்க வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மரம் வந்து காற்றுல வந்து சாஞ்சு கிடக்கு. ஸோ அப்போ டோர்கம் வந்து அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு பார்த்துட்டு டோர்கம் சொன்னதுல அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, ஸோ டாடி இந்த மாதிரி வந்து நேற்று நிறையா காற்று நம்ம ஊருக்குள்ளெல்லாம் நிறையா காற்று வீசிட்டு இருந்துச்சு, சூறாவளி காற்று மாதிரி. ஸோ ஒரு வேளை வந்து அந்த காற்றில் வந்து இந்த மரம் வந்து சாஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ டோர்கம் சராதரன் வந்து அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு 2 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடியானது ஒரு முள் புதர் மாதிரி இருக்கிறது வந்து அந்த காற்றில் வந்து அது சாயாமல் வந்து இருக்குது. ஸோ உடனே அவங்க அப்பா வந்து டோர்கம் சராதரன் வந்து சொல்கிறார், ஸோ இவ்வளோ பெரிய மரம், இவ்வளோ ஸ்ட்ராங்கான மரம் வந்து சாஞ்சிருக்கு, ஆனால் இந்த 2 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த முள் செடியானது வந்து இந்த காற்றில் எதுவுமே ஆகாமல் இருக்கே, ஸோ அதை பற்றி என்னன்னு யோசித்து பாரு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, that is true, but you see this little bush which is only 2 feet high stands here and laughs at the tree. Why didn't the strong wind wipe it away?
ஸோ இந்த 2 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த ஒரு முள் புதரான அந்த செடி வந்து அப்படியே இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்கான மரம் வந்து எப்படி கீழே விழுந்திருக்கு அதை யோசிச்சு பாருனோடனே ஸோ டோர்கம் சொல்கிறாரு, ஐ குட் நாட் ஃபைண்ட் த ஆன்சர். ஐ தாட் ஆஃப் மெனி ரீசன்ஸ் பட் ஐ வாஸ் நாட் ஷியோர். ஸோ அவர் பல ரீசன் யோசிச்சு பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு வந்து ஒரு கரெக்டான ஆன்சர் வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. வி வாக்ட் அவே வித்வுட் சால்விங் த ப்ராப்ளம். ஸோ அதுக்கு அவருக்கு என்னென்ன ஆன்சர் தெரியல, அவங்க வாக் பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டே இருக்கும்போது வந்து ஒரு 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 பெரிய கல்லால் கட்டப்பட்ட பில்டிங் முன்னாடி வந்து 2 பேரும் அவங்க அப்பாவும் டோர்கம் சரவனும் நிற்கிறாங்க. ஸோ நின்னோடனே அவங்க அப்பா வந்து அந்த பில்டிங்கை பார்த்து சொல்கிறாரு, மை ஃபாதர் லுக்கிங் அட் த ஸ்டோன்ஸ் செட் த பில்டர் வாஸ் அ கிரேட் மேன், லுக் ஹவு த ஸ்டோன்ஸ் ஃபிட் ஈச் அதர், he had a great sense of how to adapt things. ஸோ அப்போ ஒரு பெரிய கல்லால் கட்டப்பட்ட ஒரு மாளிகையில் வந்து அதை பார்த்துட்டு ஸோ எப்படி வந்து ஒவ்வொரு கல்லையும் ஒன்னோட ஒன்று சேர்த்து இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாளிகை வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ he had a great sense of how to adapt things. ஸோ இந்த இதை கட்டினவர் வந்து he had a great sense of how to adapt things. ஸோ ஒரு வேறு வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருளை ஒன்னோட ஒன்று இணைச்சி இப்போ நீங்கள் கல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் வந்து எல்லாமே ஈவன் சைஸாக வருது. ஸோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ கற்கள்லாம் ஒரே அளவில் இருக்காது, அதை ஒன்னோட ஒன்று பொருத்தி ஸோ இவ்வளோ பெரிய மாளிகை வந்து கல்லாலே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து அடாப்ட் பண்ண வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து வேறு இதில் இருக்கிறத கூட அடாப்ட் பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க. ஸோ when he uttered the word adapt with a strange emphasis. ஸோ அப்போ இந்த அடாப்ட் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது அது ஒரு வித்தியாசமான வார்த்தையில் வந்து அதை சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த இது சொன்னோன்னே டோர்கம் என்ன சொல்கிறாரு, ஐ காட் அ வேர்ட் இன் மை மைண்ட் அண்ட் தாட் ஹி வாஸ் ஹிண்டிங் இன் சம்திங். ஸோ அப்போ அந்த அடாப்ட்டுங்கிற வார்த்தையை வந்து அவங்க அப்பா உச்சரிக்கும் போது வித்தியாசமான உச்சரிக்கிறத வச்சு ஸோ இந்த மரம் அந்த ஸ்ட்ராங்கான மரம் சாஞ்சதை பற்றி நமக்கு ஏதோ ஒரு க்ளூ கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து அவர் யோசிச்சுட்டு தென் லுக்கிங் அட் மீ ஹி ரிப்பீட்டட் தோஸ் ஹூ அடாப்ட் சர்வைவ். ஸோ அப்போ திருப்பியும் சொல்ல தோஸ் ஹூ அடாப்ட் சர்வை. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் தன்னை வந்து அந்த இடத்துல நிலைநிறுத்தி கொள்ள தெரிந்தவர்கள் வந்து சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் தோஸ் ஹூ அடாப்ட் சர்வைவ்னு அவங்க அப்பா திருப்பி சொல்கிறாரு. ஸோ ஒன்னானே வந்து டோர்கம் சராதனுக்கு வாவ் எனக்கு ஆன்சர் வந்துருச்சு, நீங்கள் வந்து இப்போ அந்த முள் செடியை பற்றி தான் அந்த 2 அடி உயரமுள்ள முள் செடியை பற்றி தான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. ஸோ கேட்டுட்டு ஆமாம் நான் அதை பற்றி தான் சொல்கிறேன், நீ இப்போ அதை ஆன்சர் சொல்லு அப்படின்னோடனே ஸோ டோர்கம் சராய் வந்து அவங்க அப்பாக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஸோ அவ்வளோ பெரிய சூறாவளியை அடிக்கும்போது அந்த முள் செடியானது வந்து கொஞ்சம் அதை வந்து அப்படி வளைந்து கொடுத்ததுனால அது அந்த காற்றினால் அந்த சூறாவளி கண்ணால் தூக்கி எறியப்படாமல் அது அப்படியே இருக்குது. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த மரமானது வந்து தான் பெண்ட் பண்ணி கொடுக்காதனால அந்த அடித்த சூறாவளியில் வீழ்ந்து கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க அப்பா வந்து எஸ் இட் அடாப்டட் இட்ஸ் அப் டு த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் த விண்ட் வாஸ் ஓவர் இட் ஸ்டுட் அகெயின். அப்போ அந்த புஷ் செடி வந்து அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ சூறாவளி காற்று அப்படி அதை மேலே பட்டுட்டு போனால் கூட அதுக்கப்புறமா திரும்பி நின்றுச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எஸ் யூ டிட், ஐ ஆம் ஷூர் திஸ் லிசன் வில் பி பார்ட் ஆஃப் யுவர் நேச்சர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம வளைந்து கொடுத்து நம்ம போனோன்னா நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து இந்த அடாப்டபிலிட்டி வந்து ஒரு ஒன் ஆஃப் த மென்டல் ட்ரெஷர் அப்படிங்கிறத ப்ராஸ்பரிட்டிக்கு வந்து டோர்கம் சராய் வந்து இங்கே வந்து அதை பாயிண்ட்டாக வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ரைட். ஸோ அப்போ அடாப்டபிலிட்டி இஸ் த எபிலிட்டி டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் எனி அட்வர்ஸ் கண்டிஷன் வித்தவுட் பீயிங் த ஸ்லேவ் ஆஃப் த கண்டிஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு எதிரான சுச்சுவேஷனில் வந்து நாம் வந்து அடிபணிந்து போயிடாமல், அதாவது நம்ம வந்து ஒரு அடிமையாக அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆயிராமல் அதே சமயத்தில் சற்று நம்ம வளைந்து கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து சர்வே ஆகிறத தான் வந்து அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த அடாப்டபிலிட்டியானது வந்து எந்த இடத்துலும் ஒரு பொருந்தி போகக்கூடிய தன்மையானது வந்து மிக மிக முக்கியமானது. எதுக்கு அப்படின்னா நம்மளை நிறைய அபண்டன்ஸ் ப்ராஸ்பரிட்டியை நம்மளை நோக்கி கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான குணமாக வந்து எமோஷனல் அபண்டன்ஸ்கிற சாப்டரில் ஸோ அதை வந்து டோர்கம் சராய் வந்து ஃபென்டாஸ்டிக்காக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேயா, ஸோ அடுத்து 8வது மென்டல் ட்ரெஷர் எமோஷனல் ட்ரெஷர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்கிவ்னஸ் disperses the tense area from which many negative forces emerge. ஸோ அப்போ நம்மளோட இமோஷனல் பாடியில் நிறைய நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து கிறிஸ்டலாக படிந்து ஸ்டோர் ஆகிருக்கிற மாதிரி ஆகிருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபர்கிவ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்கிவ்னஸ் டிஸ்பர்சஸ் த டென்ஸ் ஏரியாஸ் ஃப்ரம் விச் மெனி நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் எமர்ஜ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க.
through forgiveness you will be able to save your subtle vehicles from great damage. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு தீங்கு செய்தவங்களை வந்து நம்ம வந்து மன்னிக்கிறது மூலமாக நம்மளோட இமோஷனல் அண்ட் மென்டல் பாடியிலையும் எத்திரிக் பாடியிலையும் அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே ஒரு கிறிஸ்டல் நம்ம பாடி படிஞ்ச மாதிரி நம்மளோட இந்த 3 எத்திரிக் இமோஷனல் மென்டல் பாடியில் வந்து அப்படியே வந்து பதிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது நோயாக வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து ஊடுருவி வந்து வரும். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் ஒரு குவாலிட்டி நமக்குள்ள கொண்டு வரும்போது இந்த 3 சட்டில் பாடியில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டலைசேஷன்ஸை அது வந்து பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ சேவ் யுவர் சட்டில் வெஹிக்கிள்ஸ் ஃப்ரம் கிரேட் டேமேஜ். ஸோ அப்போ ஒரு கிரேட் டேமேஜ் ஏற்படுறதுலேருந்து நம்மளை வந்து அது வந்து காப்பாற்றும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ when one does not forgive, he creates some kind of ulcers or abscesses in his subtle vehicles which continuously poison his system and eventually knock down the physical body. அப்போ அல்சர் அப்படின்னா என்னன்னா புண்ணு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இமோஷனல் அண்ட் மென்டல் அண்ட் இமோஷனல் மென்டல் பாடியில் வந்து ஸோ அது வந்து புண்களை வந்து உருவாக்கி ஸோ லேட்டர் ஆன் வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடியிலையும் அது புண்களாக வந்து அது வந்து வெளிப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபர்கிவ்னஸ் இஸ் அ ஹெல்த் கிவிங் சப்ஸ்டன்ஸ் இந்த சட்டில் பாடி. ஸோ அப்போ நம்ம ஃபர்கிவ் பண்ணுறது மூலமாக நம்மளோட எத்திரிக் இமோஷனல் மென்டல் பாடியில் இருக்கக்கூடிய அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே டிஸ்பஸ் ஆகி அது வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்த் நமக்கு கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து உருவாக்குறதுக்கு இணையான ஒரு எனர்ஜியை வந்து இந்த ஃபர்கிவ்னஸ்ல வந்து நமக்கு வந்து உருவாக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் ட்ரூ தட் ஒன் கேன் என்கரேஜ் கிரிமினல்ஸ் பை ஃபர்கிவிங் தம். It is also true that people may think it is because of your weakness that you forgive. So it is true that one can encourage criminals by forgiving them. It is also true that people may think it is because of your weakness that you forgive. Still others may think that you are forgiving with ulterior motives. No one can argue about such possibilities, but still we can exercise forgiveness in our families and in our social and business circles. So என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபர்கிவ்னஸ் பண்ணுறது மூலமாக நம்ம இன்னும் குற்றம் செஞ்சவங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ அது உண்மையா அப்படிங்கிறத வந்து அது உண்மைதான் அப்படிங்கிறது வந்து சொல்கிறார். ஸோ அதே சமயத்தில் இட் இஸ் ஆல்சோ ட்ரூ தட் பீப்புள் மே திங்க் தட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒரு வீக்னஸ் தட் யூ ஃபர்கிவ். ஸோ நம்மளோட ஒரு வீக்னஸ் காரணமாக நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுவும் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொசைட்டியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்டில் அதர்ஸ் மே திங்க் தட். ஸோ இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸோ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட ஒரு மன்னிப்பு வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே கூட நீங்கள் அதெல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு நீங்கள் ஃபர்கிவ்னஸ் வந்து பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிலையும் சரி, உங்கள் சமுதாயத்துலேயும் சரி, உங்களோட பிஸ்னஸ் சர்க்கிள்லையும் நீங்கள் ஃபர்கிவ்னஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ அதோட பலன்கள் என்னங்கிறதையும் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க. ஸோ பீப்புள் திங்க் தட் most of the things they do to hurt us are conscious, deliberate and planned. ஸோ அதாவது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க கான்ஷியஸாக தெரிஞ்சுக்கிட்டே தான் காயப்படுத்துகிறாங்க. ஸோ டெலிபரேட்டாக அப்படின்னா வேணும்னே வந்து இந்த மாதிரி வந்து காயப்படுத்துகிறாங்க, அல்லது பிளான்னா திட்டம் போட்டு காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம். whereas the truth is that we hurt people more often unconsciously than consciously. ஸோ நம்ம வந்து நம்மளை அறியாமலே தான் வந்து நிறையா சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து மற்றவங்கள வந்து காயப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணுறது மூலமாக நம்மளோட சட்டில் பாடிஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து ஒருத்தவங்களை மன்னிக்காமல் நம்ம ரிவெஞ்ச்ஃபுல்லாக இருக்கிறனால என்ன நடக்குங்கிறத சொல்கிறாங்க. A revengeful attitude creates friction, animosity and psychological turbulences. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு உரசல் வந்து அந்த ரிலேஷன்ஸ் அந்த ஸோ பிஸ்னஸ் சர்க்கிள்லையோ ஃபேமிலி சர்க்கிள்லையோ சொசைட்டிலையோ அந்த நபர்களுக்குலாம் வந்து அந்த ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து அந்த ஒரு பழிவாங்க உணர்வோடு இருந்தோம்னா. அனிமாசிட்டினா ஒரு விரோத போக்கு தொடர்ந்துக்கிட்டே வந்து இருக்கும். அண்ட் சைக்கலாஜிக்கல் டர்புலன்சஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹேட்ரட் அண்ட் ரிவெஞ்ச் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. ஸோ அப்போ வெறுப்பும் பழிவாங்கும் உணர்ச்சியும் நம்மளோட எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். வேஸ்ட் யுவர் மணி அண்ட் யுவர் டைம். ஸோ இப்போ உதாரணமாக வந்து கோர்ட்டு கேசஸ்லாம் வந்து ஸோ எதனால் வருது, ஒரு கன நேரத்தில் வந்து ஒருத்தவங்களை பழி வாங்கியே ஆகணும், நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்கள பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது மூலமாக தான் ஸோ அந்த உணர்வு வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இது வந்து வேஸ்ட் ஆஃப் த எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் த மணி, டைம் எல்லாமே வந்து வேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி கூட நடந்துச்சு. ஸோ நான் கல்கட்டாவுக்கு போயிருக்கும்போது வந்து ஒரு ரேப்பிட்டோவில் வந்து ட்ராவல் பண்ணும்போது 122 ரூபீஸ் பதிலாக 1220 ரூபீஸ் வந்து அனுப்பிட்டேன்.
ஸோ இன்றைக்கி ஊரில் உட்காந்து கணக்கு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நம்ம 122 ரூபாய்க்கு மேலே நம்ம 1220 ரூபா அனுப்பிட்டோம் தெரிஞ்சு. ஸோ அந்த கம்பெனி கால் பண்ணும்போது அதெல்லாம் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது சார், நீங்கள் தப்பாக அனுப்புனதா நாங்கள் அந்த டிரைவர்ட்டெல்லாம் எதுவும் கேட்க முடியாது, எங்களால் பண்ண முடியாது ஸோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சில மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணோடனே ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு கால் பண்ணி ஐயோ சாரி சார் நான் வந்து அந்த பணத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம், நீங்கள் எங்களை எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த இதில் வந்து நீ 1100 ரூபா என்னை நீ வாங்கியிருக்காது, என் மேலே தப்போ ஓ மேலே தப்போ. ஸோ எனக்கு வந்து நான் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு முட்டாள்தனமாக உங்ககிட்ட போய் வந்து பணம் கொடுத்துட்டேங்கிற அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் தான் எனக்கு அந்த பணத்தை வேணும்னு கேட்குறேன். ஆனால் நான் நியாயமான ப்ரூஃப் கொடுத்தோம், நீ அதெல்லாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு தெரியாது, நடந்ததான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஸோ ஐ வில் ஃபைல் அ கேஸ் ஆன் யூ, உன் மேலே வந்து நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு நான் அந்த மணியை வந்து நான் வந்து வாங்குவேன்னு சொன்னப்போ ஸோ என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 1000 ரூபா வேணும்னு சொல்லிட்டு இதனால் நீங்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான ரூபா ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கேஸ் போட்டு உங்கள் டைம் எல்லாமே வேஸ்ட்டுங்கிறத சொன்னாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஸ்டடி பீரியடில் இந்த இது வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்போ ஸோ என்னோட பணத்தை நீ என்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்ட, அதையும் நீ நான் ஏமாந்தனால தான் நீ எங்கிருந்து வாங்கிட்ட, நீ தரமாட்ட, அதனால் நான் உன் மேலே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கினா நம்ம என்னென்ன வேஸ்ட்டு, நம்மளோட டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அதை எனக்காகவே இந்த பாடத்தை சொன்ன மாதிரி இதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ a revengeful attitude, so hatred and revenge waste your energy, your money and your time. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து அது ஒரு 1 மினிட்ல அந்த பணத்தை வந்து எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ யுவர் மணி அண்ட் யுவர் டைம். ஸோ ஃபர்கிவ்னஸ் இஸ் அ மெத்தட் டு சேவ் எனர்ஜி, டைம் அண்ட் மணி. ஸோ அப்போ ஃபர்கிவ்னஸ் வந்து நம்மளோட சட்டில் பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜியவும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மணியும் டைமும் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த மெத்தட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபர்கிவ்னஸ் டஸ், அப்போ அதே சமயத்தில் என்ன இப்போ முதல் என்ன சொன்னாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுறதுனால வந்து நீங்கள் கிரிமினல்ஸை என்கரேஜ் பண்ணுறீங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட வீக்னஸ்னால நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுறீங்களா, ஸோ ஒருத்தவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட மன்னிப்பு கேட்குறாங்களா, இந்த மாதிரியான இது இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த டீச்சர் சொல்கிறார். ஸோ அதே நீங்கள் என்ன சொல்கிறாரு, ஃபர்கிவ்னஸ் டஸ் நாட் மீன் அக்செப்டன்ஸ், ஃபர்கிவ்னஸ் மீன்ஸ் நாட் டு ஹேவ் இன்வால்வ்மெண்ட் எய்தர் ஃபிசிக்கலி ஆர் சைக்கலாஜிக்கலி. ஸோ ஃபர்கிவ்னஸ்ங்கிறது வந்து ஒருத்தவங்க செஞ்ச அந்த தப்பை வந்து நம்ம வந்து அதை ஒத்துக்கிட்டு நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டு நம்மளை அவங்களை வந்து மன்னிக்கிறது கிடையாது. நம்ம அதனால் ஏற்படக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ்லேருந்து நம்மளை வந்து இன்வால்வ் ஆகாமல் டிட்டாச் பண்ணிக்கிறதுக்காக, எதில் ஃபிசிக்கலி சைக்கலாஜிக்கலி நம்மளேருந்து டிட்டாச் ஆகிறதுக்காக நம்மளை வந்து ஃபர்கிவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபர்கிவ் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம ஹேட்ரட் அண்ட் ரிவெஞ்சோடு இருப்போம், நம்மளோட எத்ரிக் இமோஷனல் மென்டல் பாடி சஃபர் ஆகி ஸோ லேட்டரான் வந்து அது ஃபிசிக்கல் பாடியில் வந்து அது நோயாக வந்து வரும். ஸோ அதுக்காக நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் டிட்டாச் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டிட்டாச் ஆகிறது ஃபிசிக்கலி சைக்கலாஜிக்கலி டிட்டாச் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து ஃபர்கிவ் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஃபர்கிவ்னஸ் இஸ் லைக் புட்டிங் மணி இன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ரிவெஞ்ச் இஸ் கிரியேட்டிங் டெப்ஸ். ஸோ ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் மணி போட்டு வைக்கிற மாதிரி சமம். ஸோ ரிவெஞ்சாக இருக்கிறது வந்து நீங்கள் வந்து கடன் படுறதுக்கு வந்து சமமாகுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ இங்கே இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, one of my teachers used to say, every time you forgive, increase your alertness 10 times so that the one who is forgiven does not take advantage of your forgiveness. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அவங்க மேலே ஹேட்ரட் அண்ட் ரிவெஞ்சோடு இருக்கிறதுக்கு பலாம், ஸோ நம்ம அவங்கள மன்னிக்கிறது மூலமாக ஸோ நம்ம வந்து 10 மடங்கு அலர்ட்னஸ் வந்து நம்ம வந்து வர்றோம். நம்ம யாரை மன்னிச்சோமோ ஸோ ஃபர்தராக இனிமேல் நம்ம வந்து அவங்க கூட நம்ம டீல் பண்ணும்போது, அவங்ககிட்ட நம்ம இன்வால்வ் ஆகும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கக்கூடிய அந்த அலர்ட்னஸை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. நம்ம ஒருத்தவங்களை மன்னிச்சதுனால அவங்க நம்மக்கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளை வந்து அந்த ஃபர்கிவ்னஸ் வந்து அலர்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த டோர்கம் சராதரன்ட்ட வந்து ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாரு, ஸோ வாட் அபவுட் இஃப் ஹி டஸ் டேக் அட்வான்டேஜ். ஸோ அவங்கள நம்ம வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டோம், அவங்க நம்மளை அந்த ஃபர்கிவ் பண்ணனால நம்மளை அட்வான்டேஜ் எடுத்தாங்கன்னா வாட் அபவுட் இட் இஃப் ஹி டஸ் டேக் அட்வான்டேஜ். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது வந்து கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து சொல்கிறாங்க, எகெயின் ஹி மஸ்ட் பி ஃபர்கிவன். ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்தாலும் நீ திருப்பி வந்து அவங்களை வந்து மன்னிச்சிரு. ஸோ நோ ஒன் வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ இஃப் யூ ஆர் நாட் கார்மிக்கலி இன்டெப்டட் டு ஹிம். ஸோ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் நாட் கார்மிக்கலி இன்டெப்டட் டு ஹிம். ஸோ கர்ம ரீதியாக நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு கடன் பட்டதுனால தான் அவங்க திருப்பி வந்து நம்மக்கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அதிலிருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம அவங்கள வந்து நம்ம ஃபர்கிவ் பண்ணுற மூலமாக நம்ம வந்து அந்த கார்மிக்கல் கனெக்ஷன்லேருந்து நம்ம வந்து டிஸ்கனெக்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபர்கிவ்னஸ் இஸ் அ கிரேட் ட்ரெஷர். only the spiritually rich know how to use this treasure.
ஸோ ஸ்பிரிச்சுவலி ரிச்சாக இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? டைம் ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மேக்னட்டிசம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ப்போம். ஸோ அந்த கிஃப்ட்டை பற்றி நம்ம பேசுகிறனால நம்ம 10வது பாயிண்டான ஜெனராசிட்டி பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேயா? ஸோ நம்பர் 10, generosity prepares an abundant harvest for the future. You cannot be prosperous if you are not generous. ஸோ நம்ம தாராளத்தன்மை அந்த ஜெனரஸாக இருந்தால் தான் நம்மளால் வந்து நம்ம ப்ராஸ்பரிட்டி ஆக முடியும். இது நமக்கு வந்து ரொம்ப பேசிக்காக தெரியும். நம்ம எல்லா ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ்லையும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து தெரிஞ்சது தான், தெரியாத விஷயம் வந்து கிடையாது. ஓகேயா? ஸோ அப்போ இங்கே வந்து டோர்கம் சனாதனன் வந்து அவங்க அப்பா கூட அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால அவர் நிறைய அங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து போடுவார். ஸோ இந்த இது வந்து அவரோட டீச்சர் கூட நடந்து போகும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. ஒன்ஸ் வி வேர் இன் த மவுண்டன்ஸ் அண்ட் வி கேம் டு எ லேக். ஸோ நாங்கள் வந்து ஒரு மலையில் ஏறும் போது ஒரு லேக் கிட்டக்க வந்தோம். ஐ டர்ன் டு மை டீச்சர் அண்ட் சேட், திஸ் லேக் ஸ்மெல்ஸ், வாட் இஸ் காசிங் இட்? ஸோ அப்போ இந்த ஒரு ஏரி வந்து ரொம்ப கெட்டவாட அடிக்குது, ஏன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் டீச்சர் சொல்கிறாரு, இட் ஸ்மெல்ஸ் பேட் பிகாஸ் இட் டஸ் நாட் ரிசீவ் அண்ட் இட் டஸ் நாட் கிவ். ஸோ இந்த ஏரியே தேங்கி இருக்குன்னா அதுக்கு தண்ணீர் வர்றதும் இல்லை, தண்ணீர் அங்கேருந்து வந்து போகிறதும் கிடையாது. ஸோ மழை பெஞ்ச தண்ணி அந்த இடத்துல தேங்கியே இருக்கிறனால அது வந்து ஸ்மெல் ஆகுது. ஸோ அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கு நல்ல தண்ணியும் உள்ளே வரமாட்டேங்குது. ஸோ கழிவு தண்ணீர் வெளியே போகிறதுக்கும் அதில் இடம் இல்லாதனால ஸோ அந்த மாதிரி வந்து அது ஸ்டாக்னட் வாட்டராக இருக்கனால அது வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அவர் ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் abundance can only exist when we continuously receive and continuously give. So our physical, emotional, mental and spiritual abundance can only exist when we continuously receive and continuously give. ஸோ அப்போ நம்மளோட ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸ்ங்கிறது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தால் மட்டும்தான் அது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. We must use or put into use our money so that we increase it and give it to those who need it. ஸோ நம்ம பணத்தை வந்து நம்ம சும்மாவே வந்து வச்சிருக்கக்கூடாது, அதை ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் பாடிஸையும் நம்ம வந்து ஐடியலாக வச்சுருக்காம ஸோ அதுக்கு தேவையானதை கொடுத்துட்டே இருந்துட்டு அதில் எதை வெளியேற்றிட்டே இருந்தால் தான் அது எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஜெனராசிட்டி கிரியேட்ஸ் சர்க்குலேஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. ஸோ அப்போ நம்ம ஜெனரஸாக நம்ம இருக்கிறது வந்து நம்ம ப்ராஸ்பரஸாக நம்ம ஆகிறதுக்கு உண்டான எனர்ஜியை வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ டிசைபிள்ஸ் இன் த வேர்ல்ட் மஸ்ட் லேர்ன் ஹவு டு மேக் ஹானஸ்ட் மணி so that they help those who are coming into the world to create one humanity and one world. ஸோ அப்போ அதே சமயத்தில் வந்து அந்த பணம் சம்பாதிக்கிறது வந்து நம்ம வந்து நேர்மையான வழியில் தான் இருக்கணுமே தவிர ஸோ பணம் சம்பாதிக்கணுங்கிறக்காக தவறான வழியில் வந்து அதை சேர்த்துட்டு ஸோ அதை வந்து நல்லது செய்கிறதுக்கு பயன்படுத்துறதுனால நம்ம நல்லவர்களாக வந்து ஆயிட முடியாது. ஸோ இந்த ஒன் வேர்ல்டு ஒன் ஹியூமானிட்டி ஒன் வேர்ல்டுங்கிறத உருவாக்குறதுக்கு உண்டான டிசைபிள்ஸுக்கு இங்கே வரக்கூடிய டிசைபிள்ஸ்க்கு வந்து நம்ம உதவி செய்கிறதுக்காக நம்ம நேர்மையான வழியில் வந்து நம்ம வந்து பணம் சம்பாதிச்சு நம்ம அந்த உதவி வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஜெனரஸாக நம்ம மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதை பற்றி வந்து பேசும்போது கிஃப்ட்டை பற்றி டோர்கம் சராய் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஒருவேளை நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்காமல் இருந்தீங்கன்னா ஸோ அது என்னங்கிறத நீங்கள் வெளி உலகத்தில் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ இந்த புத்தகத்தில் மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இஃப் யூ கிவ் அ கிஃப்ட் டு எ பர்சன் and he uses it in some way or another, every time he remembers you and energy comes to you. ஸோ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்கும்போது அவர் அதை ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர் பயன்படுத்துகிறாரு. ஸோ அந்த கிஃப்ட்டை பயன்படுத்தும் போது அவர் அதை உங்களை பற்றி நினைக்கும் போது வந்து ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து வருது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. நீங்கள் யாருக்கோ ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறீங்க, அவர் அதை வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதே சமயத்தில் உங்களை பற்றி நினைக்கும் போது ஒரு விதமான எனர்ஜி வந்து உங்களை நோக்கி வந்து வருது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு பாருங்கள். இஃப் யூ கேவ் த கிஃப்ட் வித் ராங் மோட்டிவ், வித் ரிஜெக்ஷன் ஆர் வித் நெகட்டிவ் இமோஷன்ஸ், எவ்ரி டைம் ஹிஸ் எனர்ஜி இஸ் ப்ரொஜெக்டட் டு யூ, இட் பிரிங் பேக்ஸ் டு யூ த இமோஷன் ஆர் தாட் அட்டாச் டு த கிஃப்ட். ஸோ அதாவது சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து சில பேருக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்போம், ஒரு வேண்டா வெறுப்போடையோ அல்லது வந்து ஒரு தப்பான ஒரு மோட்டிவோடையோ அல்லது ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸோடையோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கும்போது ஸோ அவர் வந்து எப்போல்லாம் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாரோ ஸோ அந்த டைம்லலாம் வந்து அவர் வந்து அப்போ நம்ம டோர்கம் இங்கே வந்து என்ன போட்டிருக்காரு,
ஒருத்தர் கொடுத்த கிஃப்ட், ஒருத்தருக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறீங்க, அவர் அதை யூஸ் பண்ணும் போதும் அதை உங்களை பற்றி நினைக்கும் போதும் அவர்கிட்ட வந்து ஒரு எனர்ஜியானது வந்து உங்களுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ராங் மோட்டிவோடையோ ஒரு வேண்டா வெறுப்போடையோ நெகட்டிவ் இமோஷன்ஸோட நீங்கள் ஒருத்தவர்கிட்ட வந்து கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அவர் எப்போதெல்லாம் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாரோ, ஸோ அப்போ அந்த எனர்ஜி வரக்கூடிய எனர்ஜியானது வந்து நீங்கள் அந்த கிஃப்ட்டில் வந்து என்ன மாதிரியான எனர்ஜி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணீங்களோ அந்த எனர்ஜியும் சேர்த்து வலிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து அது வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட் உதாரணம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்யாணத்துக்கு வந்து நம்ம மொய் கொடுக்குறது. ஸோ அது மதுரையை தாண்டி இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் எல்லாம் வந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து மொய் கொடுப்பாங்க. ஸோ என் கல்யாணத்துக்கு இவர் வந்து 5000 ரூபா கொடுத்தாங்கன்னா நான் அவர் கல்யாணத்துக்கு 7000 ரூபா வந்து கொடுக்கணும். ஸோ அது கொடுக்காட்டி நிறையா ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு ஸோ நிறையா பேர் வந்து அந்த பணத்தை கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ எதோ பண்ணி எங்கேயோ கடன் வாங்கிட்டு ஒரு வேண்டா வெறுப்போடு கொண்டு போய் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுக்குற நாங்களே நிறையா வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து அந்த இதை அவங்களால செய்யவே முடியாமல் அந்த கிஃப்ட்டை கொடுக்கும்போது இது கல்யாணத்துக்கு உண்டான இது கல்யாணத்துக்கு கொடுக்குற கிஃப்ட் மட்டும் கிடையாது. ஸோ எந்த கிஃப்டாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும், ஸோ அப்போ அந்த அவர் வந்து அதை யூஸ் பண்ணும்போது எல்லாமே நம்ம என்ன மாதிரியான எனர்ஜி அதை நோக்கி ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அது நமக்கே வந்து அது வந்து திருப்பி வந்து நமக்கு பலவிதமான உபாதைகளை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம பிஸ்னஸில் அல்லது கவர்மெண்ட்டில் வந்து நம்ம ஏதோ ஒரு வேலை நடக்கணுங்கிறக்காக லஞ்சமாக கொடுக்குறது, யாராவது லஞ்சம் கொடுக்குற சந்தோஷமாக கொடுப்பாங்க. ஸோ நான் உழைக்கிறேன், நான் எல்லாம் சரி, பாவி பையன், இந்த படுபாவி பையன் இவன் வந்து இப்படி இவ்வளோ லஞ்சமாக இப்படி வாங்குறானேன்னு சொல்லி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த கொடுத்த பணமானது வந்து அந்த பர்சன் அந்த பணத்தை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சபிச்சு நம்ம கொடுத்தோமோ ஸோ அது வந்து கொடுத்தவங்களுக்கே வந்து அது வந்து திருப்பி வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை வாங்கினவங்களுக்கும் அது போகும், ஸோ அதை அவர் நினைக்கும் போது ஃபுல்லாக அதை இவங்களுக்கும் வந்து அது திருப்பி வரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி டைம் ஹி ரிமெம்பர்ஸ் யூ பிகாஸ் ஆஃப் த gift he absorbs your negative energy அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ த்ரோ யுவர் கிஃப்ட் யூ கிரியேட் அ கம்யூனிகேஷன் லைன் பிட்வீன் யூ அண்ட் த ஒன் ஹூ ரிசீவ் யுவர் கிஃப்ட். ஸோ அந்த கிஃப்ட்டை நீங்கள் வந்து கொடுக்குற மூலமாக ஒரு கம்யூனிகேஷன் லைனை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ இங்கேருந்து அங்கே எனர்ஜி போகும், அங்கேருந்து இங்கே வந்து எனர்ஜி வரும். ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் நல்ல இது நினச்சி நீங்கள் அந்த கிஃப்ட்டை கொடுத்துருந்தீங்கன்னா அவர் எவ்ரி டைம் வந்து நினைக்கும் போது ஸோ அவர்கிட்டருந்து வர எனர்ஜியும் நல்ல எனர்ஜியாக வரும். ஸோ நீங்கள் கொடுத்த கிஃப்ட்லேருந்து அது ரிட்டர்ன் வர எனர்ஜியும் அது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அன்போடு கொடுத்தீங்களோ அந்த எனர்ஜியே உங்களுக்கு வந்து திருப்பி வரும்போது உங்களோட இத்திரிக் இமோஷனல் மென்டல் பாடிஸ் வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து ஒரு கிரேட் டீச்சர் மாதிரியான ஒரு அட்வான்ஸ் சோலுக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல இதோட நீங்கள் வந்து ஒரு ஜாயோட கிரேட் லவ்வோடு நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது ஸோ அவர் வந்து அந்த ஜாயோட அந்த கிஃப்டை ரிசீவ் பண்ணும்போது நிறையா ஹீலிங் பவராக உங்களுக்கு வந்து அது வந்து எனர்ஜி வரும் அப்படிங்கிறவன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறவன்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் எவ்ரி டைம் ஹீ ரிமெம்பர்ஸ் யூ யுவர் லவ் அண்ட் ஜாய் வில் ஸ்ட்ரீம் ஃபோர்த் டு இன்டு ஹிஸ் ஆரா. ஸோ அந்த லவ் அண்ட் ஜாய் வந்து அவருக்கும் வந்து போகும். ஸோ அவர்கிட்டருந்து பிளெஸ்ஸிங்ஸாக நிறையா ஹீலிங் எனர்ஜியாக வந்து உங்களுக்கு வந்து ஹீலிங்காக உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறவன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் வை கிஃப்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பட் தே மஸ்ட் பி கிவன் இன் த ரைட் ஸ்பிரிட் அண்ட் ரிசீவ்டு வித் ஜாய் அண்ட் கிராட்டிடியூட். ஸோ ரைட் ஸ்பிரிட்டோட நம்ம கிஃப்ட் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம வாங்குறதும் ஜாய் அண்ட் கிராட்டிடியூட வாங்கணும் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெனராசிட்டி இஸ் கிவிங் வித் ஜாய் அண்ட் பியூர் மோட்டிவ். ஸோ அப்போ ஜெனராசிட்டி அப்படிங்கிறது வந்து கிவிங் வித் ஜாய் அண்ட் பியூர் மோட்டிவோட அது வந்து இருக்கணும். ஜெனராசிட்டி இஸ் ஹையர் தேன் டைதிங். ஸோ இந்த கிறிஸ்டியானிட்டிலலாம் வந்து பார்த்துருக்கீங்களா டைத்திங் அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க. ஸோ உங்களோட வருமானத்தில் வந்து நீங்கள் 10% வந்து நீங்கள் வந்து சர்ச்சுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஜெனராசிட்டிங்கிறது வந்து அந்த டைதிங்கை விட உயர்வானதுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டைதிங் இஸ் அ ஃபோர்ஸ்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் வந்து டோர்க்கம் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த உங்களோட வருமானத்துலேருந்து 10% நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு ப்ராசஸ். இஃப் யூ ஜாயின் திஸ் சர்ச் ஆர் தட் சர்ச் யூ மஸ்ட் கிவ் ஸோ மச் டு தட் சர்ச் ஆர் ஆர்கனைசேஷன். நீங்கள் வந்து ஒரு சர்ச்சில் சேர்றீங்க அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் சேர்றீங்கன்னா நீங்கள் 10% வந்து உங்கள் வருமானத்துலேருந்து நீங்கள் டைதிங்கை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. யூ ஃபீல் ஃபோர்ஸ்டு ஒப்ளைஜ்டு. ஸோ நீங்கள் அவங்களுக்கு அடிபணிந்தே ஆகணும், அந்த 10% நீங்கள் கொடுத்தே ஆகணும், அது ஃபோர்ஸ் வந்து அவங்கள வந்து பண்ணுவாங்க. யூ ஃபீல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஐயோ நம்ம வந்து கொடுக்கணுமே அப்படிங்கிறக்காக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த 10% நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் யூ டு நாட் ஈவன் வாண்ட் டு கிவ் பட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ஸ் மேக் யூ கிவ். ஸோ நமக்கு வந்து கொடுக்க முடியாமல் இருந்தால் கூட இந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்துட்டோம், நம்ம இந்த சர்ச்சில் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறக்காக நம்ம அந்த கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நம்ம வந்து கொடுப்போம். வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வந்து நம்மளை வந்து கொடுக்க வைக்கும் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. So whatever is not given freely with the right motive with the joy and generosity is not accepted as a gift. So அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம கொடுக்குறது வாங்குறது எல்லாமே கிஃப்டாக வந்து சேராது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ டோர்கம் சராதரன் கூட அவரோட ஆர்கனைசேஷனில் வந்து ஒருத்தர் வந்து
திடீர்னு ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கான பணத்தை வந்து டொனேஷனாக வந்து அங்கே இருந்த உண்டியல்லையோ ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸில் வந்து போடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து டோர்கம் சாரை வந்து அவரை கூப்பிட்டு வந்து கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய பணத்தை நீங்கள் போட்டிங்களே, நீங்கள் எப்படி திடீர்னு எப்படி நீங்கள் பணக்காரீங்கன்னொன்னே, இல்லை அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க டோர்கம், நான் உங்கள் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் வச்சுக்கோன்னு சொன்னப்போ டோர்கம் இல்லை அதோட சோர்ஸ் என்னங்கிறத என்கிட்ட சொல்லுங்கன்னொன்னே, நான் வந்து இந்த மாதிரி போதைப் பொருள்கள்லாம் நான் வந்து விற்கிறேன், நான் அதை எதுவுமே யூஸ் பண்ணுறேன், நான் விற்க தான் சரி, அதுலேருந்து வந்த பணத்தை தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்ன கவலை, நான் தான் உங்களுக்கு தான் பணத்தை கொடுக்குறேன், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, நீங்கள் பேசாமல் வாங்கிக்கோங்கன்னப்பா, இல்லை தப்பான வழியில் சம்பாதிச்ச பணம், தப்பான நோக்கத்தோடு கொடுத்த பணம் எனக்கு வேணான்னு சொல்லி அது அவர்கிட்டே வந்து அவர் வந்து திருப்பி வந்து அவர் கொடுத்துட்றாராம். ஸோ அப்போ ஜெனராசிட்டி அப்படிங்கிறதுல வந்து கிஃப்ட்டை பற்றி இவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது வந்து ஆப்டிமிசம், குவயட்னஸ், கைண்ட்னஸ், ஆஸ்பிரேஷன், லவ்விங்னஸ், ஃபியர்லெஸ்னஸ், அடாப்டபிலிட்டி, ஃபர்கிவ்னஸ், ஜெனராசிட்டி பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து மேக்னட்டிசம், சியர்ஃபுல்னஸ், லவ் ஆஃப் சைலன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அபேண்டன்ஸ் ஆகுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் வந்து நமக்கு கிடையாது. ஸோ லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக வந்து நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு போர் வீரன் மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த எபிலிட்டிஸ்லாம் நமக்கு வந்து உருவாகும்போது, ஸோ டோர்க்கம் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பணம், நிறையா ஃப்ரெண்ட்ஸு, நிறையா ஃபர்னிச்சர்ஸ், நிறையா லேண்டு வந்து உங்களை நோக்கி வந்து அட்ராக்ட் ஆகிற மாதிரி மேக்னெட்டிக் பர்சனாக வந்து நீங்கள் ஆவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த செஷனை வந்து நம்ம வந்து எண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த செஷனோட ரெக்கார்டிங் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே செஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ நான் ரொம்ப சீக்கிரமாக வந்து கர்மா அண்ட் ரீஎன்கார்னேஷனுங்கிற புக்கிலேருந்து ஒரு ஸ்டடி செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதை வந்து ஒரு பெய்டு கோர்ஸாகவும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நான் ஒரு 2-3 டேஸில் அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளாரிஃபை